வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் நீங்கள் அடிக்கடி உணர்ந்து கொண்டே இருப்பீங்க. இது இல்லை என்று கூறினாலும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே இருக்கும். நீங்கள் இதை அடிக்கடி உணர்ந்து கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நான் ஒரு காரியத்தை தொடங்கும்போது நன்றாகத்தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் அது பிரச்சனையாக மாறுகிறது. ஏன் இந்த ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் பலமுறை நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் அடிக்கடி ஓடிக்கொண்டே இருக்கும். நிச்சயம் இது ஓடிக்கொண்டு இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இந்த சிம்மம் ராசி அன்பர்கள் கடந்த சில வருடங்களாகவே தொடங்கிய காரியங்கள் அனைத்தும் பாதியில் நின்றுவிடும். அது முழுவதுக்கும் செல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனைகளினால் பாதியில் நின்று தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கும். நண்பர்களால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் உங்களை மிகப்பெரிய அளவில் உங்களை உங்களுடைய மனநிலையில் மிகப்பெரிய அளவில் காயப்படுத்தியிருக்கும். வேலையிடத்தில் ஏற்பட்ட போட்டி உங்களை இன்னும் பெரிய ஒரு கவலைக்கு உங்களை கொண்டு சென்று இருக்கும். உழைப்புக்கு கிடைக்காத மதிப்பு உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கூட உருவாக்கியிருக்கும். இவையெல்லாம் உங்களுடைய மனதில் ஒரு காயத்தை நிச்சயமாக விட்டிருக்கும். அந்த ஒரு காயமானது இன்னும் ஆறாமல் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். பலரும் நினைத்திருப்பாங்க, நான் நேர்மையாக நடந்தேன், ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருக்கும். ஆமாவா இல்லையா என்று கூறுங்கள். இந்த சிம்மம் ராசியில பிறந்த மகம் நட்சத்திரம் நபர்களுக்கு மிக அதிகமாக இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? தொடங்கிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறாமல் போய்விடும். இதுதான் உங்களுடைய பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டே இருக்கும். உதாரணமா கூறணும் அப்படின்னா, ஒரு வேலை தொடங்கினால் அதில் தாமதமானது ஏற்படும். அந்த ஒரு வேலையும் எளிதில் முடிந்து விடாது. ஆனால் அதே ஒரு வேலையை மற்ற ராசிக்காரங்கள் தொடங்கினாங்க அப்படின்னா, ஒரு நாள்ல முடியுது அப்படின்னா, நீங்க தொடங்கும் பொழுது 3 நாட்கள் ஆகும். அதுல தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். தேவையில்லாத சங்கடங்களானது உருவாகும். ஏதாவது ஒரு தடங்கல்கள் உருவாகி கொண்டே இருக்கும். இதனால் பெரிய அளவுக்கு நீங்க வருத்தம் அடைவீங்க. தொழில் தொடங்கினாலும் அப்படித்தான், லாபம் உடனே உங்களுக்கு வராது. லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு தடையாக மாறிவிடும். உங்களுக்கு கடையில நல்ல ஒரு லாபம்ங்கிறது நிச்சயமாக கிடைக்காமல் கூட போயிருக்கலாம். திட்டமிட்ட காரியம் திடீரென்று நின்றுவிடும். அது எதற்காக நிற்கிறதுன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை நிச்சயமாக ஏற்படும். இதனால் நீங்கள் மனதில் பல முறை உங்களுக்குள்ளே நீங்க கேள்வி கேட்டிருப்பீங்க. எது செய்தாலும் ஏன் பிரச்சனையானது வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க முன்வைத்திருப்பீங்க. நிச்சயமாக நீங்க வச்சிருப்பீங்க. ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களை யாராவது ஒருவர் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களே உங்களை கீழே தள்ள முயற்சி செஞ்சிருப்பாங்க. இதுதாங்க உண்மை. உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படக்கூடிய சில நபர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. அவங்க உங்க கூடவே இருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அவர்கள் வெளியில் நண்பராக உங்களுக்கு நடந்து கொள்வார்கள். ஆனால் உள்ளுக்குள்ள போட்டி பொறாமை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார்கள். உங்களுடைய திட்டங்களை தடுக்க முயற்சி செய்வாங்க. உங்களுடனே இருந்து உங்களுடைய திட்டங்கள் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று நினைத்து தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவார்கள். இந்த நபர்கள் சில சமயம் உங்களுடைய அருகிலே இருந்திருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாமல் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மேல் நோக்கி கீழே இறங்கி கொண்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்கு காரணம் அந்த ஒரு நபராக மட்டும்தான் இருப்பாங்க. அடுத்ததாக பூரம் நட்சத்திரம். தொடங்கிய காரியம் முடிக்க முடியாத ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில ஏற்பட்ட முக்கிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை நீங்க தொடங்கிடுவீங்க. அதை எப்படி முடிப்பது என்று தெரியாம அதை அப்படியே நிறுத்தி வச்சிருவீங்க பாதியிலே. உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சில விஷயங்கள் நிச்சயமா நடந்திருக்கும். ஒரு திட்டத்தை தொடங்கி பாதியில விட்டுட்டு அதை நீங்க செய்ய முடியாம போயிருவீங்க. இல்லை அப்படின்னா அதை செய்யறதுக்கு போதுமான அளவுக்கு பணம் இல்லாம கூட போயிடும். இந்த மாதிரி சில தடங்கல்கள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். தொழில் தொடங்க நினைத்து அதில் ஒரு தயக்கமானது உங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்கு தொழில் தெரியும். அதை தனியாக வச்சா நம்ம தனியாக பார்த்து கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு பயம் பதட்டம் உங்களுக்குள்ள உருவாகும். ஒரு வேலையை ஆரம்பித்து முழுமையாக முடிக்க முடியாமல் நீங்க போயிருப்பீங்க. உங்களுடைய மனதானது ஒரு இடத்துல இருக்காது. ஒரே ஒரு வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்காம ஒரு வேலையை தொடங்கிட்டு அந்த ஒரு வேலையை முடிக்காம தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளுக்கு நீங்க ஆளாக்கப்படுவீர்கள். இதனால் சில நேரங்களில் நீங்கள் மிகவும் குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். ஏன் இந்த காரியங்கள் முறையாக முடியவில்லைன்னு தெரியுமா? அதிகமாக நீங்க யோசிப்பீங்க. அதுதான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். மற்றவர்களின் கருத்தை நீங்க அதிகமாக கேட்பீங்க. அதை நீங்க கேட்கவே கூடாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதுபடி பண்ணுங்க. ஏன் அப்படின்னா தொழில் உங்களுக்கு தெரியும். மற்றவங்க கூறுவதை நீங்க கேட்டு அது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிந்ததும் மறந்து போயிடும். உங்களுக்கு தெரிந்தது கூட ஒரு சந்தேகத்துடன் போய்விடும். எனவே முடிந்த அளவுக்கு மற்றவங்களின் பேச்சை, மற்றவங்களின் கருத்தை கேளுங்கள். ஆனால் அதுபடி நடக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா தன்னம்பிக்கை என்பது உங்களுக்கு இல்லாமல் இருப்பது. இந்த 3 விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய முயற்சிகளை பாதித்துக் கொண்டிருக்கிறது. இதனை மட்டும் நீங்கள் தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரம். உங்களுக்கு முன்னேற்றத்துல ஒரு தடை. இந்த உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்த சிம்மம் ராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு பெரிய ஒரு சோதனையாக இருப்பது முன்னேற்றத்தில் தாமதமாக ஏற்படுவது. நீங்கள் முயற்சி செய்திருக்கலாம்.
ஒன்று வேலை மாற்றம், இல்லைன்னா தொழிலில் வளர்ச்சி, இல்லைன்னா குடும்ப நிலையில ஒரு மேம்பாடு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அது தாமதமாகி கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. சிலர் கண்ணு போடக்கூடிய ஒரு நிலைமையானது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். சில நேரங்களில் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சிலர் பொறாமைப்பட்டு இருப்பாங்க. அதனால நீங்கள் இன்னும் வளர முடியாமல் அப்படியே கீழ் நோக்கி கொண்டிருப்பீங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய முயற்சியை குறைத்து அனைவரும் பேசலாம். உங்களுடைய திட்டங்களை தடுக்க முயற்சி அனைவரும் செய்து கொண்டிருப்பாங்க. இது என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில எப்படி முன்னேற வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து செயல்பட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியும். இதனால் நீங்கள் மனதில் சோர்வாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் உங்களுடைய சுற்றத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. மற்றவங்க பேசுவதை ஒருபோதும் நீங்கள் காதில் வாங்கி கொள்ளாமல் உங்களுக்கான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் போய்கொண்டே இருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். எனவே சிம்மம் ராசி அன்பர்களே, நான் இதுவரை கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றத்திற்கான ஒரு நாளாக இருக்கும். இதுவரை இருந்த தடைகள், சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். குறைவது மட்டுமல்லாம எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கிரகநிலைகள் கூறக்கூடிய மாற்றங்கள் என்ன தெரியுமா? நாளை உங்களுடைய கிரகநிலைக்கான நிலைகள் மன தெளிவை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வாய்ப்புகளை உங்களுக்குள்ள உருவாக்கும். தடைப்பட்ட காரியங்களை கூட ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு வழியை நோக்கி உங்களை கொண்டு செல்லும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உடனே ஏற்படாது. நல்ல காலங்கள், நல்ல நேரங்கள் ஏற்படணும் அப்படின்னா அது பொறுமையாகத்தான் ஏற்படும். ஆனால் கெடுதல்கள் தான் உடனடியாக ஏற்படும். எனவே நல்ல நேரம் ஏற்பட கொஞ்சம் நேரங்கள் எடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்கள். மெதுவாக ஏற்படும், உடனே ஏற்படாது. எனவே முடிந்த அளவுக்கு பொறுமையுடன் இருங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஏற்ற வகையில் நிச்சயமாக மாறும். இந்த 3 நட்சத்திரம்காரர்களுக்கும் உங்களுக்கான தீர்வு, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். மகம் நட்சத்திரம்காரர்கள் தடைபட்ட காரியங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி நிச்சயமாக ஓடிவிடும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடங்கிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறிவிடும். இதுவரைக்கும் பாங்கில் நின்ற காரியங்களும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தொடங்கி அதிலும் ஒரு நல்ல ஒரு மாற்றமானது கிடைக்கும். தன்னம்பிக்கையானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்பானது ஏற்படும். நல்ல நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். தடுமாறிய சில விஷயங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமா? இந்த சிம்மம் ராசிக்காரங்க இதுவரை தடுமாறிய விஷயங்கள், ஒன்று வேலை விஷயம், 2வது தொழில் விஷயம், 3வது குடும்பம். இந்த 3லும் உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க தடுமாறி விழுந்த ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த 3லும் வெற்றியை மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களால பார்க்க முடியும். உங்களுடைய குடும்பத்திலேயோ, உங்களுடைய வேலையிலோ, உங்களுடைய தொழிலிலோ எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இனிமேல் ஏற்படாது. எனவே இந்த ஒரு நேரத்தில் கொடுத்த பணம் கேட்ப ஒரு தயக்கமானது உங்களுக்குள்ள ஏற்படும். இந்த சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கெட்ட பழக்கம், நீங்கள் யாருக்கும் உதவி செய்தாலோ இல்லைன்னா பின்னால் சென்று கேட்கக்கூட நீங்க தயங்கக்கூடாது. உதவி செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு போகணும். அதே மாதிரி அது பண உதவியாக இருந்தது, நீங்க பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு அப்படின்னு வாங்கினாங்க அப்படின்னா சில நேரங்கள் நீங்க காலங்கள் அவங்களுக்கு டைம் கொடுங்க. அந்த ஒரு நேரம் முடிந்ததும் உடனே போய் கேளுங்க. இதில் எந்த விதமான தயக்கமும் நம்ம காட்டக்கூடாது. நம்மளுடைய பணம் வேணும்னா நாம தான் போய் கேட்க வேண்டும். கேட்டால் மட்டுமே பணமானது கிடைக்கும், இல்லை என்றால் கிடைக்காது. எனவே சில நேரங்களில் உங்களுக்கு பணமானது தாமதமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் இந்த ஒரு நாளுக்கு பிறகு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா? தேவையில்லாத வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. பண விஷயத்தில் அவசரப்படாமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் பொறுமையுடன் இருக்க வேண்டும். எல்லாரையும் உடனே நம்ப வேண்டாம். இதனை மட்டும் நீங்கள் கவனத்துடன் இருங்கள். நாளைய நாள் உங்களுடைய பலமாக இருப்பது உங்களுடைய தைரியம், உங்களுடைய தலைமைத்துவத்திற்கான ஒரு குணங்கள், பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன், இது உங்களுடைய பலமாக இருக்கும். பலவீனமாக இருப்பது நீங்கள் கோபப்படுவது, அவசர முடிவு எடுப்பது, எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுவது, இந்த 3ஐயும் நீங்கள் நாளை கட்டுப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்து வழிபடுங்கள். ஒரே ஒரு தீபத்தையும் ஏற்றி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த ஒரு நேரத்துல ஓம் நமோ நாராயணாய என்று 11 முறை இந்த ஒரு மந்திரத்தை கூறி வழிபடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். எனவே சிம்மம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்த சோதனைகள் மிகவும் உங்களை வலிமையான ஒரு மனிதராக மாற்றியிருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு நல்ல நல்ல மாற்றங்கள், மனதில் அமைதி, முன்னேற்றங்கள் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.